அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை கேட்டு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் கடந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயதான போது அவர்களின் பாட்டனார் வஃபாத்தானார். அதற்கு பிறகு அவரை வளர்க்கிற பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணை இமை காப்பதை போல பாதுகாத்து வளர்த்து வந்தார். தன் மக்களை விட அதிகமான பிரியத்தை பெருமானாரின் மீது செலுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதான போது வியாபார விஷயமாக அபூ தாலிப் குறைஷிகளோடு சிரியா தேசத்துக்கு புறப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உடன் அழைத்து சென்றார். அந்த ஷாம் தேசத்தில் சிரியாவிலே முஹைரா என்கிற ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் எப்போதும் இந்த வியாபார கூட்டம் வருகிற போதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார், அவரிடத்தில் பேசவும் மாட்டார். அப்படிப்பட்ட முஹைரா அந்த கிறிஸ்தவ பாதிரி, அவர் இந்த முறை அவர்களிடத்திலே வித்தியாசமாக நடந்து கொண்டார் என்று நாம் பார்த்தோம். அவர் பார்த்த சில காட்சிகள் அவரை அப்படி செய்ய வைத்தது என்று நாம் பார்த்தோம். அவர் அந்த முஹைரா என்கிற பாதிரியார் அந்த வியாபார கூட்டத்தை பார்க்கிறார். அவர்கள் முன்னோக்கி வருகிற போது அந்த கூட்டத்தில் ஒருவருக்கு மாத்திரம் மேகம் நிழல் பிடிப்பதை பார்க்கிறார். மேகம் குடைபிடிக்கிறது ஒருவருக்கு மாத்திரம். அந்த காட்சியை அவர் பார்க்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மரத்தின் நிலையிலே நிழல் பெறுவதற்காக அங்கே அமர்கிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த மேகம் அவருக்கு மாத்திரம் குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அந்த மரத்தின் கிளைகள் எல்லாம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கமாகவே சாய்ந்ததையும் அவர் பார்க்கிறார். இன்னொரு அறிவிப்பிலே அந்த மரத்தின் கிளைகள் எல்லாம் அதிகமாக ஆகிவிட்டதையும் பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அதிகமாக ஆகிவிட்டதை பார்க்கிறார். அதற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் அங்கே மரத்தின் நிழலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த முஹைரா என்கிற பாதிரியார் ஒருவரை அனுப்பி வைத்து, நான் உங்களுக்காக உணவு பிரமாண்டமான உணவு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த விருந்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும். உங்களில் சிறியவரும் பெரியவரும், உங்களில் அடிமைகளும், உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிற எல்லோருமே அந்த விருந்திலே யாருமே மிஸ் ஆகாம கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த முஹைரா என்கிற பாதிரியார் அழைப்பு கொடுக்கிறார். அப்ப அங்கிருந்து ஒரு கூட்டத்திலிருந்து ஒருவர் கேட்கிறார், என்ன முஹைராவே, உங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது, இதற்கு முன்னால் இப்படி நடந்ததில்லையே என்று கேட்டபோது, நடந்ததை விடுங்கள், இப்போது நீங்கள் என்னுடைய விருந்தாளிகள், உங்களுக்கு நான் சங்கை செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்காக விருந்து தர வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன். அந்த விருந்திலே உங்களில் எல்லோருமே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், யாருமே மிஸ் ஆகிடக்கூடாது என்று அவர் சொன்னார். எல்லோரும் அந்த முஹைராவின் விருந்திலே கலந்து கொள்வதற்காக எல்லோருமே அந்த விருந்துக்காக செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அந்த விருந்திலே பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் வந்திருக்கிற அந்த வியாபார கூட்டத்திலேயே சிறிய வயது யாருக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். எனவே இவர் சிறுவர்தானே என்று இவர் விஷயத்திலே அவ்வளவா கண்டுகொள்ளாமல் இவரை தன்னுடைய பொருட்களின் பாதுகாப்புக்காக வேண்டியும் தன்னுடைய வாகனங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் விட்டுவிட்டு முஹைராவின் விருந்துக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த மக்களுக்கு தெரியவில்லை
விருந்து ஏற்பாடே பெருமானாருக்காக. யாருக்காக அந்த முறையிலா விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகத்தான், அந்த சிறுவருக்காகத்தான் அவர் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அவரையே மக்கள் அங்கே விட்டு அந்த விருந்துக்காக கலந்து கொள்ள போகிறார். எல்லோரும் வந்தவுடன் புகைரா அவர்கள் எல்லாம் வரவேற்றார். அவரின் கண் அந்த கூட்டத்திலே யாரோ ஒருவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். அவரின் கண் அந்த கூட்டத்திலே யாரோ ஒருவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த இதுவரையிலும் நிலம் பிடித்த அந்த மேகம் நிழல் பிடித்த அந்த சிறுவரை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் இல்லை. அப்ப புகைரா கேட்கிறார், என்ன குறைசிகளே, எல்லோரும் விருந்துக்கு வந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம், ஒரே ஒரு சிறுவர் மாத்திரம், அவர் வயது குறைவானவர், எங்களின் பொருட்களுக்கு பாதுகாப்பாக, எங்களின் வாகனத்திற்கு பாதுகாப்பாக அவரை நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் வந்து சொன்னார்கள். அப்போது புகைரா சொன்னார், அவரும் வர வேண்டும், அவரும் வந்தால்தான் நான் விருந்தையை தருவேன் என்று அந்த புகைரா சொன்னார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரத்தின் நிழலிலே இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அப்போ அவர் விசாரிக்கிறார், அல்ல அந்த புகைரா வந்து அந்த சிறுவர் அழைத்து வரப்படுகிற போது அவர் எங்களில், அதாவது நீங்க ஏன் அவரை எடுத்துட்டு வந்துட்டீங்க, அவர் ஏதாவது அருவருப்பான ஒரு குடும்பத்தை சார்ந்தவரா என்ற போது, இல்லை எங்களின் குறைசி குலத்திலேயே சிறந்த தலை சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர் அப்துல் முத்தலிபின் பெயர், இதோ இங்கே இருக்கிறாரே அபூ தாலிப், அவர்களுடைய மகன், சகோதரனின் மகன் என்பதை மகன் என்று சொல்லுகிறார். அவரும் வர வேண்டும் என்று அந்த புகைரா வேண்டுகோளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு விருந்தளிக்கிறார். எல்லோருக்கும் மகிழ்ச்சியோடு புகைரா விருந்தளிக்கிறார். விருந்தளித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மாத்திரம் தனியாக அழைத்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே சில விசாரணைகளை அந்த புகைரா மேற்கொள்கிறார். அவருடைய தூக்கம் குறித்தும், அவருடைய நடைமுறைகள் குறித்தும், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை விசாரிக்கிறார். அந்த சிறுவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுகிறார். அவர் விளங்கிக் கொண்டார், இது முன்வேதங்களில் கூறப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பண்புகள். இது முன்வேதத்தில் பின்னால் இப்படி ஒரு நபி வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபி இவர்தான் என்பதை அந்த சிறுவரை வைத்து, அவருடைய விளக்கத்தை வைத்து, அவருக்கு முன்னால் மேகம் நிழல் தருவதை வைத்து எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டார் புகைரா அவர்கள். அதற்கு பிறகு இவர் யாருடைய மகன் என்று விசாரிக்கிறார் குறைஷியினர். அப்போது அங்கிருந்த அபூ தாலிபை சுட்டிக்காட்டி இவர்தான் என்று சொல்லுகிறார்கள் குறைஷியினர். அந்த அபூ தாலிபிடத்தில் கேட்கிறார் புகைரா, நீங்கள் தான் இவருடைய தந்தையா என்று. ஆம் என்கிறார் அபூ தாலிப். தன்னுடைய சகோதரனின் மகனாக இருந்தாலும் தன்னுடைய மகனாகவே பாவித்த காலத்தினால் என் மகன்தான் இவர் என்று அபூ தாலிப் சொல்லுகிறார். இல்லை இது உங்களின் மகனாக இருக்க முடியாது, சரியான உண்மையை சொல்லுங்கள் என்று புகைரா கேட்கிறார். ஆம், இவர் என் மகன் அல்ல, என் சகோதரனின் மகன், என் சகோதரன் அப்துல்லாவின் மகன் என்று அபூ தாலிப் சொல்லுகிறார். அவர் இங்கே அவருடைய விஷயம் என்ன என்று கேட்கிறார் புகைரா. அப்போது அபூ தாலிப் சொல்கிறார், அவர் தாயின் கர்ப்பத்தில் இவர் குழந்தையாக இருக்கிற போது அவர் இறந்து விட்டார். சதத்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்றால் எல்லா பண்பும் பெருமானாரின் அனைத்து பண்புகளும் உண்மைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து கேட்கிறார், இவரின் தாய் யார்? தாய் ஆமினா. அவர் எங்கே? அவர் சமீபத்தில் தான் வஃபாத்தானார். அதாவது சொல்லுக்கு 6 வயதாக இருக்கிற போது தாயார் வஃபாத்தாகிவிட்டார் என்ற போது சதத்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று புகைரா சொன்னார். அதற்கு பிறகு அந்த புகைரா சொல்லுகிறார், இந்த சிறுவரை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவனை அகைக்க
அபூ தாலிபே, உங்களின் சகோதரன் மகனை அழைத்துக் கொண்டு நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள். வஹதுர் அலைஹில் யஹூத, யூதர்களின் கண்களில் படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யூதர்களின் கண்களில் இந்த சிறுவரை படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லயின் ரஅவுஹு வஅரஃபு மின்ஹு மா அரஃப்து, இவரை பார்த்தால் நான் எப்படி இவர் நபி என்று நான் அறிந்து கொண்டேனோ, விளங்கிக் கொண்டேனோ, அதே போல இவரை பார்த்தால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். எனவே இவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் முஹைரா ஒரு வேலை செய்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை நீக்கி முதுகு பகுதியை பார்க்கிறார். அங்கே நுபுவத்தின் அடையாளம் இருக்கிறது, நபித்துவத்தின் அடையாளத்தை, முத்திரையை பார்க்கிறார் முஹைரா. ஆனால் இவர்கள் யஹூதிகளுடைய கண்ணில் படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையோடு அபூ தாலிபிடத்திலே அவர்கள் முஹைரா சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அபூ தாலிபும் அவர்களை அதற்கு பின்னால் மிகவும் கண்ணும் கருத்துமாக கண்ணை இமையும் காப்பதை போல நபிகள் நாயகம் அவர்களை அபூ தாலிபோடு பாதுகாத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றின் மீதி பகுதியை நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் அவர்களை வரலாற்றை கேட்பதன் மூலமாக விருது கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நாம் அடைவதற்காக தந்தருவாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.